உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் 7 நாள்ல சந்திர கிரகணம் ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ள அந்த பொம்மையோட ஆவிய அழிக்கணும். இல்லனா பொம்மையோட ஆவி வெளி வந்து உங்க எல்லாரையுமே அழிச்சிடும். ஐயோ, என்ன சொல்ற நீ? ஆமா, ஆனா அந்த பொம்மையோட ஆவி எங்க இருக்குன்னு அந்த ஈட்டி பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அவ அந்த உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தானே அவளை மீனா மாத்தி வச்சிருக்க. அப்புறம் எப்படி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது? அவளை மீனா மாத்தினாலும் அத ராணியோட ரூம்ல இருக்கிற அந்த மீன் தொட்டில போட்டேன்னு சொன்னல, அந்த மீன் சும்மா இருக்காது. அது கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல பொம்மையோட ஆவி எங்க இருக்குன்னு ராணிக்கு தெரியப்படுத்தும். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஒரு மீன் பேசுறத ராணியால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? உங்களுக்கு அத பத்தி தெரிய வாய்ப்பே இல்ல. அது ஹிட்டிஸ்ட் பரிபாஷையில கூட ராணிக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வர சந்திர கிரகணத்துக்குள்ள ராணி பொம்மையோட ஆவிய வெளிய கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் செய்வா. ஏங்க, நரி பாஷை கேள்விப்பட்டிருக்கேன், ஊன்னு ஊழையிடும். ஆனா இந்த பரிபாஷைனா என்ன உங்களுக்கு தெரியுமாக்கா? ஏன் மாமா நீங்க வேற சும்மா இருங்க மாமா. நீங்க சொல்லுங்க. வாயை வச்சுக்கிட்டு நோய் நோயின்னு 5 அறிவு உயிர்கள் பேசிக்கிற பாஷைய பரிபாஷைன்னு சொல்லுவாங்க. ஓஹோ ஓஹோ, அப்போ 5 அறிவுக்கு கூட பாஷைகள் இருக்கு. பின்ன அதுங்க எப்படி பேசிக்கோ? அந்த பாஷை தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். மீன்கள் பேசுற பாஷையும் பரிபாஷை தான். அதுக்கு சில சந்தேக குறிகள் இருக்கு. அதுங்க இருக்கிற தண்ணீர் கலரை மாத்தும். அதுக்கப்புறம் அதோட அசைவை வச்சு கூட சொல்லும். ஹிட்டிஸ்ட் பொண்ணுக்கு அந்த பரிபாஷை நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த பொம்மையோட ஆவிக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் உடனே அவ வந்து காப்பாத்திட்டா. என்னது இது? அதே மீன் மாதிரியே இருக்குது. யார் வாங்கிட்டு வந்தா? எப்படி எங்க சர்ப்ரைஸ்? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நாங்கெல்லாம் ஒரு ரூமுக்கு வந்திருக்கோம். நீ அந்த மீன் செத்த போதுல இருந்தே நீயாவே இல்ல ராணி. சரியா சாப்பிடறது இல்ல, சரியா தூங்க மாட்டேங்கிற. அதனாலதான் உன் தாத்தா சித்தார்த்துக்கு போன் பண்ணி சொன்னாரு. ஆமாம்மா, சித்தார்த் வந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சான். நீ என்னடான்னா நீ காணாம போய் அவனுக்கு ஷாக் கொடுத்துட்ட. அவனுக்கு மட்டுமா? நம்ம எல்லாருக்கும் தான் ஷாக் கொடுத்துட்டா. நேத்து நீங்க இருந்த கண்டிஷன்ல இந்த மீனை பாத்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சோம். அப்புறம் அண்ணனும் நீங்க பாக்கலன்னு சொன்னாரு. அதனாலதான் நீங்க தூங்கி எழுந்ததும் மொத்தமா கூடி நின்னு உங்களுக்கு இந்த புது மீனை காமிச்சு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சோம். ஏன்னா நீங்க அன்னைக்கு மீன் இறந்து போனப்போ ரொம்ப அழுதீங்களா அண்ணி? நான் ஏன் அழுதங்கிறத நான் எப்படி உங்களாண்ட சொல்ல முடியும்? அது உள்ளார பொம்மை அக்கா இருந்தாங்கங்கிறத நான் எப்படி சொல்றது? நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா நான் ஏற்கனவே இந்த மீனை பார்த்துட்டேன். பாவம் தாடிகார. கோயிலுக்கு போயிட்டு வந்த டயர்ட்ல நான் வேற பயமுத்திட்டேன். நான் எந்திரிச்சது கூட தெரியாம எம்மா டயர்டா தூங்குறான். அப்போ நீ அந்த இட்டி பொண்ணு டாபியாவா? இப்ப நினைச்சா நான் கூட உங்களுக்கு ஷாக் கொடுக்க முடியும்.
இங்க இருக்கிற மீன் நீங்க வாங்கின அந்த மீனே கிடையாது. என்னாச்சு ராணி, உனக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிக்கலையா? ஐயோ, என்னய்யா இப்படி கேக்குற? நீ ஆசை ஆசையா வாங்கி ஆந்துக்கிற, எனக்கு பிடிக்காம போமா? ஆமா, நீ இதுக்கு அந்த இடத்துக்கு போன? நீ எப்படி அந்த இடத்துல மாட்டின? உண்மைய சொன்னா இவங்க யாரும் தாங்கவும் மாட்டாங்க, தூங்கவும் மாட்டாங்க. அதனால வேற எதனாச்சும் சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும். ஐயோ, அது நீ நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரணும்னு சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு போனையா? ஆ. அப்ப என்னன்னு தெரியல, திடுதிப்புன்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். அதுக்கு அப்பால கண் முழிச்சு பார்த்தா நீ வந்து என்ன காப்பாத்தி இந்த இடத்துல நான் இருந்தேன். ஏமா நீ என்னம்மா சொல்ற? இது ஒரு பெரிய மாயமந்திரமா இல்ல இருக்கு? அதான் எதுவும் தெரியல தாத்தா. யாரோட சாபமோ தெரியல, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. இத பாரு ராணி, இப்ப நீ எதை பத்தி யோசிக்காம கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. ஆமாமா ராணி, நீ இந்த நேரத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது, நிம்மதியா தூங்கணும். சரி சரி, சரி, வாங்க. வாமா போலாம். நம்மலாம் போலாம். நீ படுத்துக்கோ. வரோம். ஜார்ஜினியா, நான் இப்பத்துல இருந்தே அந்த ராணிய ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த பொம்மையோட ஆவி எங்க இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். என்னக்கா எங்களை விட்டுட்டு போறீங்க? நாங்களும் வரோம்க்கா. அம்மா, ஆமாம்மா, நாங்களும் உங்க கூட வந்து அந்த பொம்மி ஆவியை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்றோம்மா. எல்லாரும் ஒன்னா போனா சந்தேகம் வந்துரும்டா. நீங்க இங்கேயே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா ப்ளீஸ்மா, நான் மட்டுமாவது வரேம்மா. தனியா விட்டு போறீங்க. ஐயோ. டேய் மனோ, நம்ம 2 பேரும் ஜார்ஜினியா கிட்ட தனியா மாட்டிக்கிட்டோம்டா. மாமா, எனக்கு தொடையெல்லாம் நடுங்குது. பேசாம நாம ஏதாவது சாக்க சொல்லிட்டு அம்மா பின்னாடியே போயிடலாமாம்மா. டேய், இது எந்த நேரத்துல என்ன பண்ணுனே தெரியலடா. இது கண்ணுல ரத்தம் வருதோ இல்லையோ, நம்ம கண்ணுல ரத்தம் வர வச்சிரும் போல இருக்கு. ஒருவேளை இதாண்ட கேட்டா நீ எங்க இருக்கிறன்னு சொல்லுமா? கேட்டு பாக்கட்டுமா? அம்மா, ஒண்ணு இல்லக்கா, நாங்க தான் பயப்படாதீங்க. ஐயோ, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அவ பாத்திர போறா. அம்மா, அந்த ஜார்ஜினி அக்கா கூட எங்களால இருக்க முடியலம்மா, பயமா இருக்குமா. ஆமாக்கா, அது எந்த நேரத்துல என்ன பண்ணுனே தெரியலக்கா. ஐயோ, சரி, சத்தம் போடாம இங்க நின்னு அமைதியா கவனிங்க. வாங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். உனக்கு பொம்மி அக்காவோட ஆவி எங்க இருக்குதுன்னு தெரியுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.